வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். தொடர்ந்தும் நாம் பேசிக் பீட்ஸ் border ஒர்க் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோலையும் 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் பீட்ஸ் border ஒர்க் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இனி ஒவ்வொரு மெத்தடாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலிருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுப்போம். அந்த த்ரெட்டில் 4 mm பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம். 2 4 mm பீடும் அடுத்து 5 mm பீடும், 2 4 mm பீடும் அடுத்து 5 mm சைஸ் பீடும். இப்படி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே தொடர்ந்தும் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடாகவே தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டாக போட்ட பீடோட பாதி அளவில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து சுகர் பீட் கொடுத்துப்போம். இந்த மாதிரி வளைவாக ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் இதே மாதிரி சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். வீடியோவை நல்லா பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு விளங்கும். சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி வளைவாக வரும். ரொம்பவுமே ஈஸியான ஸ்டிச் தான். இனி இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இரண்டாவது மெத்தடும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த த்ரெட்டில் ஒரு சீக்வீனும் ஒரு சுகர் பீடும் ஒரு ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்துட்டு அந்த லைன் மேலே இன்னொரு சீக்வென்ஸை எடுத்து லைன் மேலே வச்சுட்டு அந்த சீக்வென்ஸ் உள்பக்கம் த்ரெட்டை விட்டு அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் இன்னொரு செயின் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சீக்வென், ஒரு சுகர் பீட், ஒரு ரவுண்ட் பீட், இன்னொரு சுகர் பீட் கொடுத்து அந்த லைன் மேலே இன்னொரு சீக்வென்ஸை கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவுமே ஈஸியான ஸ்டிச் தான். இந்த மாதிரி ஸ்டிச் நெக்லைன், ஸ்லீவோட border அதுகளுக்கு யூஸ் பண்ணலாம். இனி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். கீறிட்டு க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த த்ரெட்டில் ஒரு 3 mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு அதில் 4 சுகர் பீடை எடுத்து கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து சரிவாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடாக கொடுத்துப்போம். கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டில் இன்னொரு 3 mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே பின்பக்கமாக கொண்டு போய் இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டாக போட்ட பீடோட மேல் பக்கத்திலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த த்ரெட்டில் 4 சுகர் பீடை கொடுத்துப்போம். கொடுக்கும்போது அதுவும் மேல் பக்கமாக சரிவாக கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து இன்னொரு 3 mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே
பின்பக்கம் திருப்பி இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். லாக் பண்ணிவிட்டு நாம் கீறின லைன் மேலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு அந்த த்ரெட்டில் இன்னொரு 4 சுகர் பீடை கொடுத்து 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது நேராக ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து இன்னொரு 3 mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். அந்த த்ரெட்டில் 4 சுகர் பீடை கோர்த்து சரிவாக கொண்டு வந்து 2 பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மூன்றாவது மெத்தடும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோலையும் நாம் ஆரி பீட்ஸ் பார்டர் ஒர்க் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.